உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு மாற்ற வேண்டியவைகளை மாற்றி செய்ய வேண்டியவைகளை செய்து அதன் மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 13 வசனத்தில் ஆரம்பத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒன்றிற்கு பதிலாக ஒன்று முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இருப்பது ஒன்று, முளைப்பது இன்னொன்று. இந்த வசனத்தின்படி முளைக்கிறது அப்படின்னா புதுசா தோன்றுகிறது, அல்லது இருக்கிற ஒன்றிலிருந்து வளருகிற ஒரு காரியம் தான் அது தோன்றுகிறது. வசனம் சொல்லுகிறது, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் ஒரு நல்ல விருட்சம், பயனுள்ள விருட்சம். ஆனால் முட்செடி அப்படிங்கிறது பயனுள்ளது அல்ல. நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியம் முட்செடி. நமக்கு முள் என்பது நமக்கு வேதனையை கொடுக்கிற ஒன்று. முள் என்பது நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற ஒன்று. வேதனையை, கண்ணீரை பெருக வைக்கிறது முள். ஒரு முள், பவுல் சொல்லும் பொழுது, ஒரு முள் என்னை குத்திக்கொண்டு இருக்கிறது. ஒரு வியாதி என்கிற முள். முள் என்றாலே அது வலியை கொடுக்கிற ஒன்று. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. முள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. அந்த முள்ளை கொடுக்கிற செடிக்கு பேர் தான் முட்செடி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வேதனை கொடுக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் சரி, அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார், தேவதாரு விருட்சம் முளைக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நன்மையான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு விருட்சம், ஒரு மரம் முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில எவைகள் முள்ளாய் இருக்கிறதோ அதற்கு பதிலாக என் ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியத்தை தோன்ற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தின்படி முட்செடிக்கு பதிலாக என் வாழ்க்கையில, என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் தொழிலில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நான் செய்கிற வேலை பார்க்கிற இடத்துல முள் போன்று என்னை வேதனைப்படுத்துகிற, முள்ளை போல என்னை குத்தி கொண்டு என்னை பாரப்படுத்துகிற, கண்ணீர் வடிக்க வைக்கிற அந்த காரியத்துல அதற்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை என் ஆண்டவர் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்புங்க. பாருங்க, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்போ முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்? முட்செடியும் முளைக்கிறதுனால தான் வருகிறது. அப்போ முதல்ல முளைத்தது முட்செடி, அதற்கு பதிலாக சப்ளிமெண்டா கர்த்தர் ஒரு காரியத்தை முளைக்கப்படுகிறார், அதுதான் தேவதாரு விருட்சம். அது எப்போ? வேதத்துல பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. இதே 55 ஏசாயா 55 அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். யாரெல்லாம் துன்மார்க்கமான வழியை விட்டு, அக்கிரமமான நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புறீங்களோ அவர்களுக்கு, எப்போ திரும்புறீங்களோ அப்பொழுது
முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். திரும்பலன்னா முளைத்த முச்செடி வளர்ந்து பெருகி கொண்டிருக்கும். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அக்கிரம நினைவை விட்டு, துன்மார்க்கமான வழியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரிடத்தில் திரும்பினா முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இளையகுமாரன் சம்பவத்தில் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். அவன் குறைவுபடத் தொடங்கினான். குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உணவு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் எப்போ தகப்பனிடத்தில் திரும்புறானோ கொளுத்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது, மோதிரம் அணியப்பட்டது, கால்களுக்கு பாதரட்சி போடப்பட்டது, வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, ஆட்பரிப்பு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்தது வீட்டில். அப்போ இங்க புலம்பல், பந்தி திங்கிற தவிட்ட கூட திங்கிறதுக்கு மனதாயிருக்கிற அது கூட கிடைக்கல. பசியின் கோர தாண்டவம் ஆடுகிறது. அதான் முச்செடி முள் போல குத்தி கொண்டிருக்கிறது. ஆனா தகப்பனிடத்துல திரும்பும் பொழுது அங்க வாழ்ந்திருந்தான். வேலைக்காரனா அல்ல, தன்னுடைய மகனாகவே தகப்பன் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் கர்த்தரிடத்துல திரும்பினால் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தரிடத்துல திரும்புங்க. அக்கிரமங்களை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, துன்மார்க்கமான வழிகளை விட்டு, அக்கிரம சிந்தனையை விட்டு நீங்க விலகி கர்த்தரிடத்துல திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் தேவதாரு விருட்சம் போல ஆசீர்வாதங்களை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எவை எவை முள்ளாய் இருக்கிறதோ, எவை எவை முள் போல பிள்ளைகளை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த முள்கள் வளர்ந்திருக்கிறதோ, குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, விவசாயத்திலும் சரி, பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் சரி, முள் போல அநேக வேதனையான காரியங்கள் வளர்ந்து படர்ந்து இருக்கிறது ஐயா. இன்னைக்கு பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மிடத்துல திரும்புறாங்களோ, துன்மார்க்கமான வழியை விட்டு, அக்கிரம சிந்தனை விட்டு உம்மிடத்துல திரும்புகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு முச்செடிக்கு பதிலாக, முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக, முளைக்க பண்ணுவீராக. எழும்ப பண்ணுங்கப்பா. சாபங்களுக்கு பதிலாய் ஆசீர்வாதங்களை எழும்ப பண்ண போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் தேவ சமூகம் பாதுகாப்பு முன் செல்லட்டும். கிருபைகள் பெருகட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல திரும்பிருங்க. பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரம நினைவை விட்டு, துன்மார்க்க வழிகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் முளைக்கப்படுவார். God bless you.